பாஜகவின் ஒட்டு குழுக்களாக தாவேகாவும் சீமானும் இருக்கிறாங்க. இவங்களோட ஒரே அஜெண்டா என்ன தெரியுங்களா? திமுகவை எதுக்கணுங்கிறதான். இது என்னங்க கொடுமையாக இருக்குது? ஆட்சியில் இருக்கிறது திமுக, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறது தாவேகா. ஏற்கனவே சீமானை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. பாஜக எதிரியும் வந்து திமுக தான். அப்போ திமுக 3 பேர் எதுக்கத்தான் செய்வாங்க. இவங்க 3 பேர் எதுக்குறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கெல்லாம் வந்து ஒரே அணி, ஆனால் பிரிஞ்சு நின்று எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன வேடிக்கையா இல்லையா? அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் திமுகவில் ஒரு குருவாக இருக்கிறீங்க. நீங்களாம் திமுகலாம் ஒன்றாம் ஏன் இணைகிறீங்க கூட்டணியா? ஒரே கட்சிக்குள்ளே போயிட வேண்டியது தானே? நீங்கள் வந்து கொள்கை கூட்டணி தானேங்க. உங்கள் கொள்கையெல்லாம் ஒத்து போச்சுல்ல. நீங்கள் ஒரே திமுகவில் பூரா பேர் இணைஞ்சிட வேண்டியது தானே? என்ன சார் உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவருக்கு ஒரு நியாயமா? நீங்கள் மட்டும் இந்த அரசியலமைப்பை காப்பாற்றுறீங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க, எல்லாம் எந்த துன்பமும் இங்கே கிடையாது. தேனாறு பாலாறு அப்படியே ஓடுது. இதிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் ஓடுது. எல்லாம் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் அவனும் கதறி அழுதுட்டு கிடக்குறாங்க. பொதுமக்கள் பூரா வந்து புதுசாக ஏதாவது வந்து மாற்றங்கள் வந்துடாதானே போராட்டு கிடக்குறாங்க. நீங்கள் என்ன வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் தொங்கு சதை, ஒட்டுண்ணி, என்ன பேச்சு இதெல்லாம்? இது இன்னும் இந்த பேச்செல்லாம் ஈடுபடும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த காலத்தில் நீங்கள் பேசலாம் ஈடுபட போகிறதே கிடையாது சார். மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும்.